நீங்க சமீபத்தில பார்த்த ஏதாவது ஒரு அனுபவம், நான் சொன்னேன், இது மாறிச்சு, இதெல்லாம் உங்களுக்கு நல்லதா அமைஞ்சுச்சு, அப்படின்ற மாரி ஏதாவது இல்ல வாஸ்துவ பொறுத்தவரைக்கும் அது வந்து ஒரு டிக்ஷனரி மாரிங்க. எவ்வளோ விஷயங்கள சொல்லிக்கிட்டே இருக்கலாம். வாஸ்து ரீதியா நான் ஒரு விஷயத்த சொன்னேன், இடிச்சாங்க, லைஃப் மாறிச்சு அப்படின்னா, பல விஷயத்த சொல்லலாம். உதாரணம் ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு வீட்ல வந்து ஒருத்தருக்கு கை, கால் விழுந்து போயிடும் டாக்டர் சொல்றாரு. அவங்க வீட்ல இருக்கக்கூடிய நார்த் வெஸ்ட் என்ன சொல்லக்கூடிய படிக்கட்ட இடிச்சு, லோ ரூஃப சீலிங்கோட க்ளோஸ் பண்றேன். ஆக்டிவா நடக்குறாரு. ஓகே. கை, கால் விழுந்துரும்னு சொன்ன ஒரு நபரால எப்படி நடக்க முடியும்? இது வந்து வாஸ்துன்றது புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும் மேடம். புரிஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், லைஃப்ல எல்லாமே சேஞ்ச் ஆயிடும். இதெல்லாம் லைவா நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே லைவா நீங்க போய் மக்கள்கிட்ட ரிவ்யூ எடுத்தாலே அவங்களே சொல்லுவாங்க. ஆமா, நாங்க படிக்கட்ட இடிச்சோம். இப்ப என் கை, கால் நல்லா இருக்கு. அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள நீங்க மக்கள்கிட்டயே லைவா நீங்க ரிவ்யூவோட கேட்டாங்கன்னா, மக்கள் சொல்லுவாங்க. வாஸ்து எவ்வளோ ஆழமானது, அது வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லானதுன்னு மக்கள் சொல்லுவாங்க.